ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு தமிழ் ஜாப் நியூஸ். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பொள்ளாச்சி தாலுகாவில் 21 வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வில்லேஜில் என்னென்ன வேகன்சி, எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேலரின்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க தமிழ் ஜாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சி தாலுகாவில் 21 வில்லேஜ் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் 15 ஜூலை மாதத்தில் ஏதாவது பண்ணி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அவங்க இப்போ அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/10 ஈவினிங் 5:45 இதோட அப்ளிகேஷன்ஸ் அனுப்பிச்சிருக்கணும் போஸ்ட்டில். அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் சேலரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டோட்டல் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 21 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ராமப்பட்டினம், நல்லூத்துக்குழி, பூசநாயக்கத்தளி, ஒக்கிலிப்பாளையம், பொன்னாபுரம், குருப்பப்பாளையம், தொப்பம்பட்டி, வெள்ளாளப்பாளையம், சந்திராபுரம், மூலனூர், அனுப்பர்பாளையம், புளியம்பட்டி, கிட்டசூரப்பாளையம், சங்கம்பாளையம், ஜமீன்-ஊத்துக்குழி, கொளத்தூர், மாக்கினாப்பட்டி, சோளப்பாளையம், சீலக்காம்பட்டி, மலையாண்டிப்பட்டினம், கஞ்சம்பட்டி, இந்தந்த இடத்துல உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு. இந்த கிராமத்துல நீங்க எல்லாருமே பொள்ளாச்சி தாலுகாவை சேர்ந்தவங்களா மட்டும்தான் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பிசி, எம்பிசி, எஸ்சி, ஆதி திராவிடர் இந்த மாதிரி இருக்கிறவங்க, முஸ்லீம்ல யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பார்த்துட்டு அந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்களா இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நீங்க முடிச்சிருக்கணும். உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட் கையில நீங்க வச்சிருக்கணும். தமிழ்ல கம்பல்சரி எழுதவும் தெரியணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க பொள்ளாச்சி தாலுகாவை சேர்ந்தவங்களா இருக்கணும். உங்களோட பிஹேவியரும் அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களோட பாடி ஃபிட்டா இருக்காங்கிற சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 ஏஜ் வரைக்கும் இருக்கணும். மேக்ஸிமம் வயசு பார்த்தீங்கன்னா 32 வயசு, 39 வயசு. பிசி, எம்பிசி அந்த மாதிரி டிவிஷன்ல கொடுப்பாங்க. கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் லிமிடேஷன் கொடுப்பாங்க 42. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள ஏஜ் லிமிட் இருக்கலாம். இதோட அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றோம். https coimbatore.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், பொள்ளாச்சி வட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் 642001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்க அப்ளிகேஷன் முழுசும் ஃபில்அப் பண்ணி நீங்க இந்த அட்ரஸுக்கு 15/10/2025 ஈவினிங் 5:45 அனுப்பி வைக்கணும். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிராம உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பம் அப்ளிகேஷன் இதுதான். நீங்க உங்களோட தாலுகா நேம் எழுதணும். உங்களோட போட்டோஸ் இதுல ஒட்டணும். உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதுல நீங்க ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்ல உங்களோட பேர் இருக்கணும், தமிழ்லயும் உங்க பேர் இருக்கணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா ஹஸ்பண்ட் நேம், இல்லாட்டினா உங்க அப்பாவோட பேரு, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்களோட பின்கோட் நம்பர், நீங்க என்ன ஜெண்டரு, உங்களோட நேஷனாலிட்டி, உங்களோட ரிலேஷன், கம்யூனிட்டி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே நீங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறணும். நீங்க எந்த தாலுகாவை சேர்ந்தவங்க, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, என்ன வில்லேஜ்ல சேர்ந்தவங்கிற டீட்டெயில்ஸ் நீங்க இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களோட தாலுகா என்ன, உங்களோட வில்லேஜ் என்ன, நீங்க எந்த வில்லேஜ்ல இருந்து அப்ளை பண்றீங்கிற பேர் கொண்டு கொடுக்கணும். உங்களை கான்டாக்ட் பண்ற டீட்டெயில்ஸும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர், உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, இதெல்லாம் எல்லாமே கரெக்டா ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிடும். நீங்க சில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், பைசிக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஸ்கில்ஸ் என்னங்கிறதையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு எல்லாமே நீங்கள் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணுற டிரைவிங் லைசன்ஸோட வேலிடிட்டி டேட் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கணும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் படிக்க தெரியும், எழுத தெரியுங்கிறதுக்கு நீங்கள் சொல்லணும். உங்களோட இதில் ஏதாவது கிரிமினல் கேஸ் ஏதாவது ஃபைல் ஆயிருக்காங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அதோட சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இருக்குன்னு போட்டு அதை அட்டாச் பண்ணிருங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதோட சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் சேலஞ்சட் சர்டிஃபிகேட், தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட், நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், நீங்கள் விடோவாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், வேறு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட்டும் அதில் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் என்ன டேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டையும் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. பிளேஸும் போட்டுட்டு இதில் உங்களோட சிக்னேச்சர் போட்டு அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க. தேங்க்யூ. தமிழ் ஜாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.